ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எங்க பார்த்தா பல்ல உடைச்சுன்னு எவனால் பார்த்து பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஏன் கேட்டேன்னா, ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த உரிமை இருக்கு. எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செய்யணும். 3000 வருஷம் வேணுங்கிறானா இது இந்த எலக்ட்ரானிக் யுகத்துல. எவ்வளவு பேர் அயோக்கியம். நீங்கள் வாக்குகளை திருடவில்லை, தேர்தலையே திருடுகிறீர்கள். தேர்தல் கமிஷனையே திருடி வைத்திருக்கிறீர்கள். அதற்கேற்ப சட்ட திருத்தம் கொண்டு வருகிறீர்கள். உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றுகிறீர்கள். 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகின்ற பொழுது எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு, அல்லது நீக்கவே இல்லைன்னு சொல்லு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தையும் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவே வாக்குச்சீட்டு முறையில தான் போயிட்டு. தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளும் அறிக்கைகளும் மிக கீழ்த்தரமான 3ஆம் தரமான நடவடிக்கைகள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். வாக்கு திருட்டு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு வந்தார். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார். அதன்படி ஆதாரங்களை இப்போ செய்தியாளர் சந்திப்பில் காட்டினார். ஒரு தொகுதி நாங்கள் சாம்பிள் எடுத்ததில் இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்கு அப்படின்லாம் காட்டினார். இப்போ இந்த வாக்கு திருட்டு அப்படின்னு ராகுல் சொன்னது பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய விவாதமே நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை வைப்பதா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு எதிர்கட்சியில் குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கிடையில் பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் அதில் 65 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அப்படிங்கிற போது அதோடைய விவரம் கேட்கும்போது தேர்தல் ஆணையம் கோர்ட்லேயே அது விவரம் தர முடியாது, இதை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுவும் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துது. அங்கே 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பேர் வரப்போகிறாங்க. அந்த அபாயம் ஏற்பட்டிருக்குன்னு ப. சிதம்பரம் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் அளிக்கக்கூடிய விளக்கம், பதில்களை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்பிக்கை வருமா தேர்தல் ஆணையம் மீது? அதாவது பொதுவாக தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு மாவோயிஸ்ட்டுகளும் நக்சலைட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பாக குற்றம் சொல்லுகின்ற வேலையை குலத்தொழிலாக வச்சுருக்க ஒரு கும்பல் இருக்குது. இறந்து போனவர் ஓட்டு போட்டார், பூத்தை திருட்டாங்க, பூத்து மாதிரி ஓட்டு போட்டாங்க அப்படின்லாம் ஒரு தேர்தல் வரும்போதும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாட்டில் திட்டமிட்டு தேர்தல் கமிஷனை முதல்ல திருடினாங்க. நான் ஏன் ஒரு நாள் கழிச்சு போடலான்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கு திருட்டு இல்லை, இது தேர்தல் திருட்டு. ஒரு எலெக்ஷனே திருடுறது. ராகுல் காந்தி ஓட் சோரின்னு பேர் வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே, மம்தாலாம் இவங்க ரிசைன் பண்ணின்னுங்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தியாவது வாக்கு திருட்டுங்கிறாரு, நான் தேர்தல் திருட்டுங்கிறேன். தேர்தல் திருட்டுன்னு சொல்றதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை திருடுறதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்க, இவங்க தேர்தல் ஆணையத்தை திருடினாங்கன்னு சொன்னேன். ஒரு தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவை போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அது ஒரு மக்களுடைய அமைப்பாக இருந்தது. ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமைகள் என்ன, அதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை டிஎன் சேஷன் ரொம்ப தெளிவாக காட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் நம்ம கட்டுப்பாட்டில் வரணுன்றதுக்காக நான் எப்போவுமே சொல்லேன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுக்கு அசுர பலம் இருக்கக்கூடாது, கீழவையிலும் மேலவையிலும் அசுர பலம் இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு அங்கே பங்களிப்பு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க கையில் அசுர பலம் இருக்குது. எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்களே கொண்டு இவங்களே நிறைவேற்றிப்பாங்க. போதுமான அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு புதிய தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது. குடியரசுத் தலைவர் நியமிக்கணும், பிரிவு 324 நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை நியமிக்கின்ற அதிகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அப்படி தான் இருந்தது. அப்படி இருந்த சட்டத்தையே மாற்றி அதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இது பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் ஒரு யூனியன் கேபினட் அமைச்சர் அப்படின்னு அந்த சட்டத்தை முதல்ல திருடினாங்க. ஏன் திருடினாங்கன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தினுடைய 2 அவையிலையும் உங்களுக்கு அதில் பெரும்பான்மை இருக்குது. இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்களா? அந்த சட்டத்தை நிறைவேற்றது மூலம் கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் வேலை நடக்கலையா?
அப்போ ஆகவே என்ன பண்ணுறீங்க, மல்லிகார்ஜுன கார்கே தான் எதிர்க்கட்சி தலைவராக வர்றாரு. அவருக்கு ஒரு ஓட்டு தான். இந்த பக்கம் பிரதமர் ஒன்று, யூனியன் மினிஸ்டர் ஒன்று, முடிஞ்சு போச்சா? இவர்களாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட அமைப்பு என்பது தான் தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் என்பது இடி என்பது எப்படியோ, சிபிஐ என்பது எப்படியோ, அதே போல தேர்தல் ஆணையம் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவிக்கப்படாத ஒரு பிரிவு. 3 பேர்ல 2 பேர் எடுக்கிற முடிவு அதிகபட்சமாக இப்போ இருக்கும். ஆமாம், அப்போ மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு எடுபடாது. அவர் சத்தம் போட்டு ஓஞ்சிட்டார். ஆகவே தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல இந்த திருட்டை வந்து இவங்க முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த தேர்தல் ஆணையர் என்ன செய்வார்? யாருக்கு சாதகமாக இருப்பார்? 2 பேர் சொல்கிறது போதாத வரைக்கும் அவருடைய பதவி காலம் 6 வருஷம். அப்போ 6 வருஷம் பதவி காலம் வந்ததுக்கு பிற்பாடு ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, புதிய வாக்காளர்கள் பட்டியல் வந்து உருவாக்கும். புதிய வாக்காளர்களை சேர்ப்போம், பல வாக்காளர்களுடைய பெயர்கள் விடுபடும். விடுபட்டவர்கள் வந்து விண்ணப்பம் போட்டு அவங்களுடைய பேரை சேர்ப்பாங்க. இறந்து போனவர்களுடைய பெயர்லாம் பட்டியலிருந்து நீக்கப்படும். இது எல்லாமே பொது ஆவணம். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியில் என்னோடய வாக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், என் பேர் இருக்கான்றதை நான் எதில் பார்க்கணும்? ஓட்டர் லிஸ்ட்டில் போய் பார்க்கணும். என் பேரை எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்க, எனக்காக தெரியணும்ல என் பேரை எடுத்துட்டான்றது. அப்போ சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் வரைவுன்னு ஒன்று கொண்டு வந்து வர நவம்பர்லன்னு நினைக்கிறேன் தேர்தல் போகுது இல்லையா, பீகாரில் நவம்பர் தானே, நவம்பரில் வர இருக்கின்ற தேர்தலுக்கு பீகாரில் வந்து இது வரைக்கும் 65 லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீங்கள் நீக்கிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த 65 லட்சம் பேருக்காக தெரியணும்ல, நீக்கப்பட்டவர்களுக்காவது நாம் நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் பேர் யாருனாவது தெரியணும்ல. சரி, எதிர்க்கட்சிகள் வந்து தேவையற்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கு எல்லா ஆவணங்களும் தரவுகளும் வந்து உங்களுக்கு இணையத்தில் வந்து மிக எளிதாக கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது இந்த 65 லட்சம் பேர் நாங்கள் நீக்கினருடைய பட்டியல் இதுதான் அப்படின்னு தூக்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. இது சம்பந்தமாக தான் முதல்ல வந்து விவாதங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடக்குது. எதிர்க்கட்சிகள் வந்து அமளி செய்வதன் காரணமாக சபை நடக்கவில்லை அப்படின்றதான் செய்தி படிச்சுட்டு இருக்கோம். பீகாரில் தொடங்கிய அந்த விவாதம் என்பது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பல அமைப்புகள் போட்ட வழக்கில் இந்த பட்டியலை நாங்கள் தரமாட்டோன்னு பிரமாண வாக்குமூலம் போடுறான் தேர்தல் கமிஷன். ரொம்ப அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், ஒரு வாக்களிப்பது என்பதே ஒரு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டை வச்சு நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இந்த முறையில் பதிவு பண்ணுங்கள், அந்த முறையில் பதிவுங்கன்னு ஒரு 7-8 முறையை நீங்கள் கொடுக்குறீங்க. சேர்க்கப்பட்டவருடைய பெயர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு உண்டான உரிமை அவனுக்கு இருக்கிற மாதிரி நீக்கப்பட்டதனுடைய உரிமையும் வேணும். அப்போ இவ்வளோ பெரிய நாட்டில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகின்ற பொழுது எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கான்னு சொல்லு, அல்லது நீக்கவே இல்லைன்னு சொல்லு. பீகார் போன்ற இடங்களில் வந்து இவங்க செய்கிற பிரச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல நாடுகளிலிருந்து இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இங்கே சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள், பங்களாதேஷிகள் வந்திருக்காங்க. ஏன்னா மேற்கு வங்காளம், பீகார் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க, அஸ்ஸாம் போன்ற இடங்களில். இதை வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக செய்யும்போது நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி 10 லட்சம் பேருக்கு மேலே இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே உள்ளே நுழைஞ்சிட்டான், எல்லா என்ட்ரிலியன் டாக்குமெண்ட்டில் உள்ளே நுழைஞ்சிட்டான். தேர்தலில் கண்டிப்பாக ஓட்டு போட போகிறான். வர தேர்தலில் எவ்வளோ பேருன்றது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அந்த கணக்கை கொடுக்கணும். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்தல் கமிஷன்றதே ஒரு திருட்டு அமைப்பாக கொண்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு உண்டான ஆதாயம் செய்கின்ற ஒரு அமைப்பாக மாற்றி வைக்கப்பட்டு விட்டது. தேடாதே தேடினால் தொலைந்து போவாய், பாதைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன புவியரசோட ஒரு பழைய கவிதை இருக்கு. அந்த மாதிரி தேடுறவனே தொலைஞ்சு போகிற விவகாரம் தான் இது. நீ தேடாதே தேடினால் தொலைந்து போவாய், பாதைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, இந்த குற்றச்சாட்டை வந்து மகாராஷ்டிரா வச்சும் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வந்து வாக்கு பதிவான போது 5 மணிக்கு மேல் பதிவானதுடைய வாக்குகள் வித்தியாசம் அப்படியே எகிருது. அத்தனை சதவிகிதம் வந்து அது ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்றது வந்து ஃபிசிக்கலாகவே முடியாத காரியம். அதற்குண்டான விளக்கத்தையே இன்னும் தரல. ஆக இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி அரசு. சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் இல்லைன்னு சொன்னால் தொங்கு பாராளுமன்றம். அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வலுவாக வந்துவிடக்கூடிய ஒரு சூழல்ல தேர்தலை திருடுறான். இந்த 2 மாநிலங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது
காங்கிரஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற கர்நாடகாவில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு 16 மக்களவை தொகுதியாவது இங்கே வந்துடும் சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதாவை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்குது, அறுதி பெரும்பான்மையில் பிடிக்குது. பிடிச்சதுக்கு பிற்பாடு உடனே வர பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு 16 சீட்டு வரும்னு நினைக்கிறாங்க. 9 சீட்டு தான் வருது. இந்த 9 சீட்டு வந்தவுடனே நாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் நமது இழப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து ராகுல் காந்தியினுடைய ஆய்வை கர்நாடகாவில் தொடங்கியதற்கு காரணம், இந்த இடத்தில் நாம் எதிர்பார்த்த 16 இடங்களுக்கு பதில் ஏன் 9 இடங்கள் வந்தது என்றதான் அதனுடைய பின்னணி. ஆனால் இந்த சங்கி கும்பல முட்டாளங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கர்நாடகாவில் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, அந்த தேர்தல் ஆணையர் மேலே நீங்களே குற்றம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு பிளேட்டை திருப்பி போடுறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்து நாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் தோற்றதற்கு காரணம் என்ன. அப்போ அந்த ஷாக்கிங் ரிவீலிங்னு ஒன்று சொல்லுவான். அந்த மாதிரி வந்து அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பிள் ஒரே ஒரு சோத்துக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி பெங்களூரில் இருக்கின்ற மத்திய மக்களவை தொகுதி, அந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் தோற்று போகுது, பாரதிய ஜனதா ஜெயிக்குது. 2 பேர்த்துக்கு இடைப்பட்ட இடைவெளி என்பது ஒரு 22,000 23,000 ஓட்டு தான். ஆனால் அந்த 22,000 23,000 ஓட்டுன்னு சொல்லும்போது ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது தானே ஒரு பாராளுமன்ற தொகுதி. ஒரு தொகுதியாக சட்டமன்ற தொகுதியை அவங்க பார்க்குறாங்க. அப்போ அதில் பார்க்கும்போது மகாதேவபுரான்ற ஒரு தொகுதி பேசப்படுது இல்லையா, அந்த தொகுதியில் காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி 1 லட்சத்திற்கு மேல் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்குது. அப்போ அந்த மத்திய மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் தோற்பதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதி. இப்போ 6 தொகுதியில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக ஓட்டு வந்துகிட்டே வரும்போது ஓவராலில் 22,000 வாக்கில் வந்து பிஜேபி தோக்குது. ஆனால் 10 லட்சம் ஓட்டு 15 லட்சம் ஓட்டுகள் வந்து பதிவான இடத்துல மகாதேவபுரா தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்குகள் வித்தியாசத்திலே என்ன தோற்றிருக்காங்க. அந்த ஒரு இதில் மட்டும் அந்த 1,250,000 வாக்குகள் வந்து எப்படி அப்படின்ற போய் ஆராய்ச்சியை வந்து கிடைக்கப்பட்ட தரவுகள், பதிவேடுகள், ஓட்டர் லிஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 40,000 வாக்காளர்கள் போலி முகவரியை பதிவு செய்திருக்கிறார்கள். 11,000 வாக்காளர்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கான் பாருங்க, அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவன் பதிவு பண்ணுறான் முதல் முறை வாக்காளர், அதில் ஒரு 10-11,000 பேர் வருது. அவர்களுடைய முகவரியை மற்றவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் 20 வயசு கடந்தவனாக இருக்கான். அப்போ அந்த 20 வயசு கடந்தவனாக இருந்தாவே என்ன ஆகுது, 2வது வாட்டி என்ட்ரி ஆயிருக்கு. ஒரு 4,000 பேருக்கு மேலே அவர்களுடைய பெயர், முகவரி எல்லாம் வச்சும் பார்க்கும்போது ஃபோட்டோ இருக்குல்ல, புகைப்படங்கள் வேறாக இருக்கிறது. ஒரே ஒரு முகவரியில் 10,000க்கு மேற்பட்டவர்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முகவரியில் ஒரு அட்ரஸில் எப்படிங்க 10,000 பேர் வசிக்க முடியும்? 80 பேர் என்ன சொன்னாங்க. அது மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒற்றை படுக்கறை இருக்கு பாருங்க, ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் 80 பேர் பதிவாயிருக்கு. அந்த 80 பேர் பதிவாயிருக்கிற இடத்துல அந்த உரிமையாளர்கிட்ட பேட்டி கேட்டால், இந்த இடம் வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து தங்கிட்டு போகிற இடம், 8-10 வருஷமாகவே இங்கே எவ்வளோ பேர் வராங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க, நிரந்தரமாக தங்குறவங்க யாரும் இல்லை. ஆனால் எலெக்ஷன் டைமில் ஒரு 2-3 பேர் வந்து போன ஞாபகம் எனக்கு இருக்குது. இவங்க யாரும் நிரந்தரமாக இங்கே இருப்பவர்கள் அல்ல என்று அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லிட்டார். சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற இடத்துல 40-50 பேர் பதிவாயிருக்கு. இவங்க எல்லாமே ஒரிஜினல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் வந்து ஒரு 70 வயது அம்மாவுக்கு வந்து பேர் வந்து 2 இடத்துல பதிவாயிருக்கு. அந்த 2 ஓட்டுமே பதிவாயிருக்கு. ஒருத்தங்க எப்படி 2 இடத்துல ஓட்டு போட முடியும்? படிவம் 6 அப்படி ஏதோ சொல்கிறான். இப்படி பல தரவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு தொகுதியை வச்சுக்கிட்டு பேச முடியுமான்னு கேட்குறான் இல்லைங்களா. இந்த ஒரு தொகுதி என்பது கொடுப்பது என்பதே மிகப்பெரிய வெட்ட வெளிச்சமாக இந்த திருடு வந்து எப்படி நடந்திருக்குதுன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன் உதாரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன 4-5 டீட்டெயில் இருக்கு பாருங்க, இது வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட தெரியும் இது தவறுன்னு.
முதல் முறை 18 வயது வந்தால் தானங்க பதிவு செய்ய முடியும். அதில் ஒரு 20,000 பேர் வந்து எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தீங்கன்னா 20 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எப்படி வந்தவன் புதிய வாக்காளர் பட்டியலில் வர முடியும்? 40,000 பேருக்கு வந்து போலி முகவரிகள், 10,000 பேருக்கு மேலே நான் சொன்ன கதை, ஒரே முகவரி, 80 பேர் 40 பேர் சிங்கிள் பெட்ரூமு. அந்த சிங்கிள் பெட்ரூமுக்கு வந்து பல பேப்பரை தப்பாக போட்டாங்க. 10 சதுரடி, 10 சதுரடி இருக்க வாய்ப்பு இல்லை, அது ஒரு 100 சதுரடியாக இருக்கும். அப்புறம் 100 சதுரடி இருக்கிற ஒரே ஒரு பெட்ரூமில் 80 வாக்காளர்கள் எப்படி வர முடியும்? அதுவும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள். இப்போ இந்த தரவுகள்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எங்களுக்கு ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்குது. மின்னணு முறையில் ஆய்வு செய்வதற்கு, பதிவிறக்கம் செய்வதற்கு உண்டான எங்களுக்கு வசதியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து 30 நிமிஷத்தில் மொத்தத்தையும் எடுத்துருவோன்றாங்க. இந்த ஆக்சஸ் இருக்குது பாருங்கள், இதை தரமாட்டேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய தரவுகளும் பத்திரமாக இருக்கணும், தரவுகள் திருடப்படுதுன்றதை தடுக்கிறதுக்காக தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லே கொண்டு வந்திருக்கோம். அதுவே இன்னும் நடைமுறைக்கு வரல. தரவுகளை பாதுகாப்பதற்கென்றே ஒரு சட்டம் வரப்போகுது. அப்போ தான் வந்து ஆதாரை திருட முடியாது, தனிப்பட்ட தகவல்களை திருட முடியாது என்று பல சட்டங்களை இன்றைக்கி வந்து மின்னணு மூலமாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஒரு மனிதனுடைய தரவு என்பது தான் அவனுடைய சொத்து. அதை வந்து இணையம் மூலமாக போய் திருடுறது, இமெயில் மூலமாக போய் திருடுறது, மொபைல் மூலமாக திருடுறது என்று பல வடிவங்களில் அந்த திருட்டுகள் நடக்கிறதால தான் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லே தேவைப்படுது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அமெரிக்காவை எடுத்துங்க. இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் பூரா அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறான்னு பெருமையாக சொல்கிறோம். அறிவியலுடைய உச்சத்தில் அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து முன்னேறிய நாடாக வெளி உலகத்திற்கு அறியப்படுகிறது. அந்த நாடு இன்னை வரைக்கும் பேலட் பேப்பரில் தான் ஓட்டு போடுறான். எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் அமெரிக்காவில் பயன்படுத்தப்படவில்லை. நீங்களாவது 140 கோடி பேர், அது வெறும் 30 கோடி கிட்ட தான் பாப்புலேஷன். அதில் வாக்காளர்கள் மட்டும் குழந்தைங்கள்லாம் கழிச்சா எவ்வளோ கம்மி. அப்போ அவன் மின்னணு முறையில் தேர்தல் நடத்தினா ஒரு நாளில் நடத்திடலாம். ஆனால் உலக ஒட்டுமொத்த அரசியலையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தையும் தன் கையில் வைத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவே வாக்குச்சீட்டு முறையில் தான் போயிட்டு இருக்கு. அதை திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இதை வந்து திருடவே முடியாது, நாங்கள் வந்து டேம்பர் பண்ணவே முடியாது மெஷினை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பசங்கள்லாம் பண்ணி காமிச்சிட்டாங்க. இது டேம்பர் பண்ணவே முடியாதுன்னு கோர்ட்டில் போய் வந்து இது வந்து பிரமாண வாக்குமூலத்தை போட்டு தேர்தல் கமிஷன் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவிக்கப்படாத 5ஆம் படையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் இது முக்கியமானது. ராகுல் காந்தி வந்து இதை கொண்டு வந்ததற்கு பின்னால் தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளும் அறிக்கைகளும் மிக கீழ்த்தரமான 3ஆம் தரமான நடவடிக்கைகள். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதை கேட்கும்போது நீ பிரமாண வாக்குமூலம் கொடுத்தாதான் நாங்கள் தருவோம் சொல்கிறது, இது வந்து ஒரு அப்பட்டமான மிரட்டல். பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுது. பீகாரில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுது, அப்பயும் தரல. கோர்ட்டுக்கு போய் கேட்குறாங்க, தரல. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, தரல. இந்திய தேர்தல் ஆணையத்தை 300 எம்பிக்களோட போறாரு எதிர்கட்சி தலைவர், அப்பயும் தரல. அதான் ராஜவேலு, சாமானியனுக்கு எப்படி ஒரு கேள்விக்கு விட கிடைக்கும்? அதான் ராஜவேலு, ஒன்றுலே சாயம் எடுத்து போச்சு இல்லை. இப்போது ராகுல் காந்தி வந்து பேசும்போது மோடி என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இல்லைன்னே வந்து வெளிப்படையாக தெரிய வந்துருச்சு. ஆனால் ஒரு ஜாதியை கேவலமாக பேசிட்டார், கீழ்த்தரமாக பேசிட்டாருன்னு டெஃபமேஷன் வழக்கு போட்டிங்க. தேர்தல் ஆணையம் நேரடியாக ராகுல் காந்தி மேலே கேஸ் போட வேண்டியதானே? தேர்தல் ஆணையத்தினுடைய நன்மதிப்பை குறைப்பதாக இவர் பல இடங்களில் வந்து பேசிட்டு வர்றது வந்து இவருடைய நடவடிக்கைகள் வந்து அவமதிப்பு வழக்கு, அவதூறு வழக்கு ஒன்று போடுங்க ராகுல் காந்தி மேலே. போடும்போது அன்றைக்கி அவர் டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணிட்டு போகிறாரு. கோர்ட்டுக்கு வரும்ல எப்படி டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணும்ல, அவங்களும் டிஃபெண்ட் பண்ணும்ல. ஏதோ ஒரு மாநில தேர்தல் அதிகாரி அப்புறம் வழக்கு தான் சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சந்திக்கிட்டோம், நான் என்ன சொல்ல, நீங்கள் வழக்கு போடுங்க. இப்போ இதில் ஒரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கிற ஒரு மந்திரியே இந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு நம்மளே இதை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேயே சேம் சைட் கோல் போடுறார் ராஜண்ணான் கர்நாடகாவில். ஆமாம், நேற்று சித்தராமையா கூப்பிட்டு எப்பா இருக்கிற பிரச்சனை போது நான் வந்து சிவகுமாரை பார்க்குறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது,
நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பதவியை வந்து விலக சொல்லிட்டார். இந்த காங்கிரஸுக்கு எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் அந்த காலத்தில் செய்த தவறுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் என்பதை விட ரீஜனல் லீடர்ஸ் பகுதி வாரியாக மாநில வாரியாக பல இடங்களில் இருக்கின்ற தலைவர்கள் வளரக்கூடாதுன்னு அவங்க செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி அவங்கள எல்லா இடத்துலையும் திருப்பி அடிக்குது. இல்லைனா ராகுல் காந்திக்கு வந்து ஒட்டுமொத்த நாடே வந்து இன்றைக்கி இதில் பின்னாடி நிற்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு 300 எம்பிகளை கூட்டு போய் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான போராட்டம் இல்லை, உலகமே பார்க்க வேண்டிய போராட்டம் இது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹிலாரி கிளின்டன் எப்படி தோற்கப்பட்டார்ன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஹிலாரி கிளின்டன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு இந்த புதிய வாக்காளர்கள் இருக்கான்ல, முதல் முறை வாக்காளர்கள் 18லேருந்து 20 வயசுக்குள்ள அவனை உள்ளே கொண்டு வராங்க பாருங்கள், அவர்களை வந்து திசை திருப்பதற்காக கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கான்ற ஒரு கம்பெனியை வச்சு கடைசி நேரத்தில் வந்து ஹிலாரி கிளின்டன் மீது பல அவதூறுகள் உள்ள இமெயில் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் பல லட்சம் இமெயில்களை வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறாங்க. அதுக்கு ரஷ்யாவில் இருக்க ஒரு நிறுவனம் தான் அமெரிக்காவுக்கு வந்து உதவுது, ட்ரம்போட கட்சிக்கு. அப்படி வந்து ஹிலாரி கிளின்டன் தோற்கடிக்கப்பட்டதற்கே தேர்தல் திருட்டு இருக்கு, அங்கேயே நடக்குது. வாக்குமுறை என்பது பேப்பர் வழியாக பண்ணாலும் கூட எலக்ட்ரானிக் மீடியா வந்து ஹிலாரி கிளின்டன் மீது உண்டான அவதூறுகளை பரப்புவதற்கு, முதல் முறை வாக்காளர்களை திசை திருப்புவதற்கு, இந்தியாவிலிருந்து சென்றிருக்கின்ற இந்து வாக்காளர்களுடைய ஓட்டுகளை கவர்வதற்கு இவங்க பல டெக்னிக் பண்ணாங்க. அதுக்கு தான் சல்லிகுமார் என்கின்ற சலப்குமார் வந்து எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாரு ட்ரம்ப்புக்கு நான் பேசியிருப்பேன். இந்த தேர்தலில் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு வந்து பண்ண போகிறாருன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணி டெல்லியில் இருக்க ஒரு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ ஒன்று போட்டு இது வந்து நம்ம கமலா ஹாரிஸ் தான் ஜெயிக்க போகுதுன்ற பயத்திரவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபி வந்து அதை நிறுத்திட்டாங்க அந்த மீட்டிங்கை. இந்த கோவலாம் ட்ரம்ப்புக்கு உண்டு. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் சொன்ன அந்த சல்லிகுமார் இருக்கா இல்லையா, அவருடைய தலைமையில் ஆன்லைனில் ஒரு கேன்வாசிங் கொண்டு வந்தாங்க ட்ரம்ப்புக்கு. அதை முன்னின்று ஏற்பாடு செஞ்சவர் வந்து இந்தியாவில் இருக்கின்ற டெல்லியில் இருக்க ஒரு பிஜேபி எம்எல்ஏ. உடனே எங்களுக்கும் அந்த கட்சிக்கு எங்களுக்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு முதல்ல ஒரு அறிக்கை விட்டு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க. இதை போன்ற கோவங்களும் ட்ரம்ப்புக்கு இருக்கும். நம்ம வரக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆமாம், இப்போ இதை போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் வெளியூரில் போய் பண்ண போய் தான் ஒவ்வொரு ஊராக துரத்துறான். நேற்று வந்து யூகே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, இங்கிலாந்து சட்டவிரோதமாக குடியேறிய 23 நாடுகளிலிருந்து வந்திருப்பவர்கள் அதிவிரைவில் வெளியேற்றப்படுவார்கள் என்கின்ற அந்த 23 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இருக்குது. அப்போ உலக நாடுகளே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. நாங்கள் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அமெரிக்காவே வந்து வாக்குமுறையில் வந்து காகிதங்களை பயன்படுத்தினாலும் நாங்கள் மின்னணுவில் வந்து முன்னேறியவர்கள், நாங்கள் ராக்கெட் விடுறவங்க அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கிறது காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்னணு தரவு முறைகளில், இந்த தேர்தல் நடைமுறைகளில் மின்னணு மூலமாக திருட முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது. இது மட்டும் அல்ல, அந்த ஓட்டிங் பேட்டர்னையே வந்து திருட முடியுன்றது வந்து பல முறை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு. ஏங்க இன்றைக்கி உலகத்துக்கே வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணுற பசங்க இருக்கான். இந்த ப்ரோக்ராமிங் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து அந்த சிப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாவே எவ்வளோ பண்ண முடியும். இப்போ உதாரணமாக 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 10-15% ஓட்டு வந்து பதிவானதாக காமிக்க முடியுதில்ல. அப்போ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அதை மாறி போடுறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து திருட முடியும். அப்படி அந்த திருட முடியும்ன்றதுனால தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை கம்மி, ரொம்ப குறைவு. அவ்வளோ பெரிய நாட்டுக்கு ரொம்ப எளிதாக தேர்தல் நடத்த முடியுது. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய தேர்தல் அமைப்பு, தேர்தல் ஆணையம் எதுன்னு கேட்டால் இந்தியா தான். ஒரே ஒரு வாக்காளர் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு கூட பொட்டியை கையில் தூக்கிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ சிறப்பாக பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் நீங்கள் வந்து காகித முறையில் இருக்கின்ற வாக்களிப்பை வந்து ஒத்துக்க மாட்டோம், மின்னணு முறை தான் ஏன் கட்டிட்டு அழுவுறீங்க? அப்போ நீங்கள் படிப்படியாக பாருங்கள். அமெரிக்காவிலே இப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன், அமெரிக்காவை விட்டுருங்க, நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தையும் தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டீங்க. அந்த தேர்தல் ஆணையம் பேச முடியாது. அப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லும்போது நீ பிரமாண வாக்குமூலம் கூட நான் இப்போ என்ன ஒரு அஃபிடவிட் போட்டால் அதில் என்ன வந்துட்டு போகுது? நார்மலாக கோர்ட்டுக்கு போகிறவங்க எல்லாமே ஒரு அஃபிடவிட் என்று சொல்லப்படுகின்ற பிரமாண வாக்குமூலத்தை ஜஸ்ட் லைக் தட் போடுறான். அது 2 நிமிஷத்து வேலை. ஏன் திசை திருப்புறீங்க? அதுக்கு உண்டான பதிலை சொல்லுங்கள்.
அதுக்கு உண்டான பதில சொல்லுங்க. ஒட்டுமொத்த நாடு த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, உங்க பாஷையிலே சொல்லுங்க. ராகுல் காந்தி பொய் சொல்றான்னு ஒற்றை வரியில் அதை கடந்து செல்ல முடியாது. பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள். நீங்கள் வாக்குகளை திருடவில்லை, தேர்தலையே திருடுகிறீர்கள், தேர்தல் கமிஷனையே திருடி வைத்திருக்கிறீர்கள், அதற்கேற்ப சட்ட திருத்தம் கொண்டு வருகிறீர்கள், உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறீர்கள். எந்த சந்திரசூட் நீங்க நீக்கினீங்களோ அவர் வீட்டில் போய் தானே பூஜை பண்ணீங்க. தலைமை தேர்தல் ஆணையரை இந்தியாவிற்கு தேர்ந்தெடுக்கின்ற பதவியில் இருக்கின்ற தகுதி உள்ள தலைமை நீதியரசர் சந்திரசூட்டை நீக்கிறீங்க. இன்னொரு சட்டத்தை கொண்டு வரீங்க, அவர் வீட்டில் போய் தான் பூஜை பண்ணுறீங்க அவர் பதவியில் இருக்கும்போதே. அப்போ அந்த நீதியரசரே தன்னிடமிருந்து பிடுங்கப்பட்ட பதவியை பற்றி ஒரு வாயை திறந்து பேசல, அட்லீஸ்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஆகவே நீதித்துறையை வளைக்கிறீங்க, நீதித்துறையை வளைச்சி பையில போட்டுக்கிறீங்க. பல நீதியரசர்கள் பதவி காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்கள பதவியை கொடுத்து உங்கள் பாக்கெட்டுக்கு கொண்டு வரீங்க. ஆந்திராவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கவர்னராக இருக்க அனுப்புகிறீங்க. இன்னொருத்தருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறீங்க. அந்த காலத்திலே இன்னொருத்தர் முன்னுதாரணமாக வந்துட்டார், கேரளாவுக்கு கவர்னராக இப்படி ஓய்வுக்கு பின்னால் பதவி வேண்டும் என்று வருகின்ற நீதியரசர்கள் உட்பட எல்லாத்தையும் நீங்கள் வளைச்சி பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த தேர்தல் என்கின்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க, இதுதானே ஒரு வாக்காளனுடைய நம்பிக்கை. நான் போய் ஓட்டு போட்டு அப்படி அந்த பச்சை மையை எப்படி கௌரவமாக காமிப்பான், கர்வத்தோட நான் ஓட்டு போட்டேன். அவனுடைய உரிமையை, அவன் யாருக்கு வாக்களித்தான் என்கின்ற உரிமையை திருடுவதன் மூலமாக இது ஒட்டுமொத்தமான திருடர் கூட்டமாக மாறிவிட்டது என்பதுதான் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு. அதனால்தான் ஓட் சோரினே பேர் வச்சிருக்காரு. நான் இன்னும் அதை கடந்து தான் எலெக்ஷன் சோரின்னு சொல்லுங்கன்ற. நான் வெறும் ஓட்டை திருடல, இவங்க தேர்தலையே திருடுகிறார்கள். தேர்தலையே இவர்கள் விரும்புகின்ற திசையில் கொண்டு போய் தீர்மானிக்கிறார்கள். அதற்குண்டான அமைப்பாக எல்லா அமைப்பையும் இவர்கள் முன்னமேயே மாற்றி வைத்து விடுகிறார்கள். அப்படி மாற்றி வைப்பதன் மூலமாக வாய் பேசாத மௌனிகளை கொண்டு அந்த தலைமை பீடத்தில் அமர வைக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொம்மை அமைப்புகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய கேலி கூத்தாக இவர்கள் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்ற வரையில் இந்தியாவிற்கு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வருமா என்பது ஒரு நிரந்தரமான கேள்விக்குறியா இருக்கு. இப்ப ஏதோ நம்ம பிஜேபியை குறை சொல்றோம் அல்லது நம்ம பிஜேபியினுடைய விமர்சகர்னு இதை பார்க்க கூடாது. கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில், அதனால்தான் சொன்னேன் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட இது புரியும்னு சொன்னேன். ஒரே ஒரு தொகுதியில் 1,20,000 வாக்குகள் மகாதேவபுரா அப்படின்னா சரி, பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு வச்சுப்போம், பிஜேபியினுடைய ரொம்ப பவர்ஃபுல் தொகுதி அதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இதில் 40,000 ஒன்று, 11,000 ஒன்று, 20,000 ஒன்று, 10,000 ஒன்று, 40, 11, 40, 20, 60, 71 கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்கள் பற்றிய சந்தேகத்தை ராகுல் காந்தி கிளப்பியிருக்கார். ராகுல் காந்தி பொய்யர் என்று சொன்னால் ஏற்கனவே அவருக்கு 2-3 தண்டனை எல்லாம் கொடுத்து அவர் இப்போ பெயிலில் தான் இருக்கார். இதுலேயே ஒன்று கொடுங்க, இதுலேயே ஒரு வழக்கு போடுங்க, நீங்கள் பிரமாண வாக்குமூலம் போடுங்க. எலெக்ஷன் கமிஷன் முதல்ல பிரமாண வாக்குமூலம் போடட்டும். உலகத்தினுடைய மிகப்பெரிய தேர்தல் அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி ராகுல் காந்தி அவதூறை பரப்பி வருகிறார். கர்நாடகா தேர்தல் அதிகாரியா மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரியான்னு தெரியல, அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாங்கின ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒன்றை காமிக்கிறாரு. அதையும் ப்ரூவ் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன ஆக்சஸ் பண்ணி எடுத்தோமே உன்னுடைய வெப்சைட்ல பெண் வாக்காளர் 2 முறை வாக்களித்ததா அவர் சொல்றாரு. ஆனா நாங்க அந்த பெண்ணிட்ட விசாரிக்கும் போது அந்த பெண் ஒரு முறை தான் வாக்களித்தேன். அந்த பெண்ணை எப்படி ஒத்துப்பாங்க? அதுதானே திருட்டு ஓட்டு. இப்போ நீங்க 2 வாட்டி பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல தானே போட்டிருப்பாங்க. அப்ப இன்னொரு பேர்ல இன்னொருத்தர் போய் போட்டிருக்காங்க தானே அர்த்தம். அதுக்கு ரொம்ப சிம்பிள். அப்ப கேட்கின்ற தரவுகளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மீடியாவில் உள்ளே போய் எலக்ட்ரானிக் மெத்தடில் ஸ்கேன் பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செய்யணும்னா 3000 வருஷம் வேணுங்கிறானா. இது இந்த எலக்ட்ரானிக் யுகத்தில் எவ்வளோ பேர் அயோக்கியனுங்க. அதாவது நம்ம ஆளுங்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய அறிவியெல்லாம் பற்றி பேசினீங்கன்னா அது புராணத்தில் இருக்கும்பா. புராணத்தில் இருக்கிற நேருமே அறத்தை பற்றி பேசினீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு வந்துடுவான். 3000 வருஷம் அவன் பேப்பர்லாம் பார்க்கறதுக்கு. இது ஒரு சாமானிய மனிதனுடைய கவலை என்பதனுடைய ஒரு நாட்டினுடைய கவலை.
கயவர்கள் கையில் ஒரு நாடு 20-25 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தேர்தலை திருடுவதிலிருந்து, இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதிலிருந்து, இந்த இப்போ காலையில் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, அமெரிக்காவிலேருந்து அந்த ஒரு துறை அதிகாரி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதானி மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டிற்குண்டான சம்மனை, நியூயார்க் நீதிமன்றம் கொடுத்த சம்மனை இந்திய அரசு இன்னும் அவரிடம் டெலிவரி செய்யவில்லை, அவரிடம் அதை கொடுக்கவில்லை அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரியுடைய பேட்டி காலையில் செய்தித்தாட்களில் வந்திருக்கு. அப்போ யாரிடம் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. யாரோ ஒரு 4-5 பேருக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்காக அல்லது ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட குழுவை வளர்த்து விடுவதற்காக இந்தியாவில் என்ற ஒரு நாடு விற்கப்படுகிறது. இந்த இந்தியா என்ற நாடு விற்கப்படுவதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் மதத்தை போர்வையாக போர்த்தி கொண்டு, மதத்தை முகமூடியாக போர்த்தி கொண்டு இவர்கள் எடுத்த முதல் ஆயுதம் இஸ்லாமிய வெறுப்பு, சிறுபான்மை இனத்தின் மீதான வெறுப்பு. இதை திட்டமிட்டு வாட்ஸ்அப் மூலமாக, பல ஊடகங்கள் மூலமாக, சமூக ஊடகங்கள் வழியாக குறிப்பிட்ட இனங்களுக்கு எதிரான வெறுப்புரையை இவர்கள் தொடர்ந்து பரப்புரையாக செய்து கொண்டு வந்தனுடைய காரணம் இதான். அப்போ இதிலேயே வந்து கவனத்தை வந்து திசை திருப்பி இந்த கட்சி செய்கிற எந்த திருட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, இந்த டிவியில் நியூஸ் படிச்சுட்டுலாம் கொஞ்சம் பேர் இப்போ கோட்டு போட்டு வந்துடுறான். அவனுடைய ஒரே தகுதி நியூஸ் படிச்சது தான். அதுக்கும் திராவிட இயக்கங்கள் தான் அவனுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஒரு சின்ன பையன் கக்கிற வன்மம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் மேலே, தமிழ்நாட்டு மேலே எச்சு துப்பாத குறை. அவனெல்லாம் உட்கார வச்சு எப்படி நிகழ்ச்சி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை போன்ற அறிவிலிகள், இதை போன்ற தற்குறிகள் இந்த வெறுப்புவாதத்தை மட்டுமே பயன்படுத்தி மக்களை திசை திருப்பி விட்டுவிட்டு, யாராவது கேள்வி கேட்டால் அவன் வந்து ஆன்டி நேஷனல், இந்தியாவிற்கு எதிரானவர்கள், இவர்கள் தேசபக்தர்கள் கிடையாது, பாகிஸ்தானுக்கு போங்கன்றான். எங்கேயா பார்த்தா பல்ல உடச்சுன்னு எவனால் பார்த்து பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னான். ஏன்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த உரிமை இருக்கு. என் நாட்டில் நடக்கின்ற தவறை நான் கேட்காமல் வேறு யார் கேட்பது? அதற்குண்டான பதிலை சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. ஒரு முறை வாக்களித்து விட்டு ஒரு பிரதமரோ அல்லது ஒரு அரசோ தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது எனது அரசு. கடந்த நிகழ்ச்சியில் தானே சொன்னேன், அமெரிக்க அரசாங்கம் மோடியை தவறாக நடத்தினால், மோடியை பற்றி தவறாக பேசினால் எனக்கும் அதில் அக்கறை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பில் தேர்தல் ஆணையம் என்பது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்ற, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அது சட்டப்படி நடக்கணுமா வேணாமா? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க எதிர்கட்சி தலைவர். இந்நேரம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கர்நாடகா பூரா போய் கேஸ் போடுங்க, இந்தியா பூரா போய் கேஸ் போடுங்க. மற்றதுக்கெல்லாம் போடுறீங்கல்ல, இந்தியா பூரா வழக்கு தாக்கல் பண்ணுங்க. ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டு, அவர் வந்து யாரை அவமதிக்கிறார் அப்படின்னா, ஓட்டு போட்ட மக்களை அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரு? அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. மக்கள் ஓட்டு போட்டு 3வது முறையா மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப இவர் வந்து இந்த மாதிரி ஒரு குறை சொல்றாரு அப்படின்னா, மக்கள்ல தான் இவர் வந்து குறை சொல்றாரு. ராஜவேல், நீங்க ஒட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காம ஒட்டு மொத்தத்துல வந்து நீங்க வாக்கு விகிதத்தையும் எவ்வளோ வாக்குகளில் வந்து மோடி ஜெயிச்சு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்துருச்சு இந்த தேர்தலில். அதுதான் நான் சொன்னேன் 294 எப்படி வந்துச்சுன்னு இல்லையா? எப்படி வந்துச்சு? தொங்கு பாராளுமன்றம் தான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் கிடையாது இல்லை, மெஜாரிட்டி கிடையாது இல்லை, மெஜாரிட்டி கிடையாது. அப்புறம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் முடிஞ்சு போச்சு இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வாக்களித்த மக்களை வந்து எப்படி அவமானப்படுத்த முடியும்? நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டையே ஏமாற்றிட்டீங்கன்னு அவர் சொல்கிறாரு. வாக்களித்த மக்களை அவமானப்படுத்துறாருன்னா இதுக்கு நீ விளக்கம் சொல்ல. நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம், ராகுல் காந்தியை புறக்கணிக்கிட்டோம், தப்பில்லை. அப்படி ராகுல் காந்தி சொன்னது மிகப்பெரிய பொய் என்று சொன்னால் கவுண்டர் போட்டு போங்க ஐயா. நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் மூலமா, செய்தித்தாட்கள் மூலமா, தொலைக்காட்சிகள் மூலமா ஒரே நாளில் நீங்கள் ராகுல் கதையை முடிச்சிடலாமே. எதுக்கு இதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும்? எதுக்கு மற்ற இடங்களுக்கு போகணும்? மக்கள் மன்றம் போதும். இதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்போ நமக்கெல்லாம் என்ன பெரிய ஆதங்கம், பிஜேபி ஆளக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது சொல்கிறோமா? மக்களை பிரித்தாண்டு கொண்டு அவர்களை பகைவர்களாக்கி தமிழ்நாட்டிலே என்ன நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை ஜாதி பிரிவுகளை ஊக்குவித்து
அவர்களுக்கு பதவிகள் கொடுப்பதை போல் ஏமாற்றி இல்லாத ஒரு கட்சி இருப்பதை போன்று உண்டான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இன்னைக்கு அதிமுக என்ற கட்சியை அழிச்சிட்டீங்க, அழிச்சு நாசம் பண்ணிட்டீங்க. அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையில் பாமக என்ற கட்சி காணாம போயிடுச்சு. யார் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்? அவங்க 2 பேரும் தேவையில்லாத ஒரு சண்டையை போட்டு இருந்தாலும் கூட அதுக்கு பின்னணி என்னன்றது நமக்கு தெரியும். அவங்க 2 பேரும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. தாங்கள் யார் என்பதை இந்த பொதுமக்களுக்கு அவர்கள் இருவருமே காட்டிவிட்டார்கள். அது உள்கட்சி அரசியல் நமக்கு வேண்டாம் இந்த இடத்துல. அது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு செல்வதன் மூலமாக அல்லது பொதுமக்களிடம் வெளிப்படையாக ஒயிட் பேப்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிக்கை வைப்பதன் மூலமாக தான் அக்னி சாட்சியாக அக்னி பரீட்சை செய்து சிதையின் மீது ஏறி தான் மிக மிக தூய்மையான ஒரு அமைப்பு என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தேர்தல் ஆணையம் நின்று கொண்டிருக்கிறது. மிக நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. தேர்தல் ஆணையம் மீது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார் குற்றச்சாட்டு. இந்தியாவை தாண்டி உலகமே இதை கவனிக்கிறப்ப தேர்தல் ஆணையம் தான் தன் மீது தவறு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் தான் இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் கை கட்டி கொண்டு நின்றிருந்தால் மேலும் அவப்பெயரை சந்திக்க நேரிடும், மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும். இப்போவே பாதி அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தேர்தல் ஆணையம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னா எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் ராகுல்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், எதிர்க்கட்சி தலைவர்னு பார்த்து அவர் கேட்ட கேள்விக்கு உரிய பதிலை கொடுங்க, நாட்டு மக்களுக்கு கொடுங்க, நாட்டு மக்களுக்கு கொடுங்க, உங்கள் மேலே தூய்மை இருக்கிறத நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னு தெரியல, பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.